இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இஸ்ராயல் மக்கள் நிறைய விழாக்களை கொண்டாடினாங்க. ஆலய அர்ப்பணிப்பு விழா, பாஸ்கா விழா, பிறகு பாவ பரிகார விழா, நிறைய விழா கொண்டாடினாங்க. அதில் மிக மிக முக்கியமான விழாக்கள்னால் ஒரு சில சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த 3மே சொல்லலாம். பாஸ்கா விழா என்பது மிக முக்கியமான விழா. எகிப்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய வல்ல கரத்தால் அந்த மக்களை விடுதலை பண்ணி கொண்டிருந்தார். பாஸ்கா என்றால் கடத்தல்னு அர்த்தம். அடிமை வாழ்விலிருந்து அந்த மக்களை விடுதலை வாழ்வு கடந்து வந்தாங்க. அதான் பாஸ்கான்னு சொல்கிறது. அதன் பிறகு ஆலய அபிஷேக விழா, ஆலய அர்ப்பண விழான்னு சொல்லுவாங்க. அந்த ஆலய அர்ப்பண விழா என்ன சொன்னால், நெபுக்கத்நேசர் என்ன பண்ணால், அந்நிய ராஜா எருசலேம் ஆலயத்தை முற்றிலுமாக சிதைச்சிட்டு போனான், மொத்தமாக அழிச்சிட்டான். அப்படி அழிந்த அந்த ஆலயத்தை பாபிலோனிலிருந்து விடுதலை பெற்று வந்த பிறகு எஸ்ரா, நெகேமியா இவருடைய வழிகாட்டுணையோடு கடவுள் என்ன பண்ணுற அந்த மக்களை கட்டி எழுப்ப சொல்கிறார். இந்த மக்கள் மீண்டுமாக எருசலேம் கோவிலை கட்டி எழுப்பி அதை கடவுளுக்கு அர்ப்பணித்தாங்க. அதுதான் ஆலய அர்ப்பண விழா. அதுவும் மிக சிறந்த விழா. அதை போலவே இன்னொரு விழா மிக முக்கியமானது பாவ பரிகார விழா. இஸ்ரேல் மக்கள் அந்த பாவ பரிகார விழாவின் பொழுது ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவாங்க. எந்த குறையும் அந்த ஆட்டுக்கு நல்லா கொழுத்து நல்ல குறையற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கும். அதை கொண்டு வந்து பெரிய குரு என்ன பண்ணுவார், ஜெபிப்பார். எல்லா மக்களும் அந்த ஆட்டுக்குட்டி மேலே கையை நீட்டுவாங்க. அதுக்கு என்ன ஒரு சடங்குன்னா, தன்னுடைய பாவத்தையெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டி சம்மந்துக்குது. அது ஒரு சடங்கு. அது அவங்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டி மேலே கையை நீட்டி தன்னுடைய பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி மேலே சுமத்தி அந்த ஆடை பலி கொடுப்பார்கள். அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பெரிய குரு, தலைமை குரு என்ன பண்ணுவார், கோயிலுக்குள்ளே போவார். கோயிலுக்குள்ள பலிப்பிடம் இருக்கின்ற அதி உன்னத இடத்துக்கு போவார். ஒரு குரு அதி உன்னத இடத்துக்கு போகிறார், அதாவது பலிப்பீடம் இருக்கிற உள்ள அறைக்கு போகிறாருன்னு சொன்னால் இந்த விழா பண்ணால் உள்ளே போவார் அவர். அப்படி மிக முக்கியமான விழா அது. அப்படி அந்த ஆடு எல்லா பாவங்களையும் தான் சுமந்து கொண்டு பலியாகிறது. இந்த பாவ பரிகார விழா யூதர்களுக்கு மிக முக்கியமான விழா அது. இப்பொழுது பாருங்க பார்ப்போம். நற்செய்திக்கு வாசகத்துக்குரிய கனாகனம் இப்போ நமக்கு புரியும். ஆண்டவர் இயேசுவை நோக்கி திருமுழுக்கு யோவான் காட்டு சொல்கிறாரு, இதோ ஆட்டுக்குட்டி, இதோ செம்மறி, இவரே உலகின் பாவத்தையெல்லாம் போக்க போகிறவர் என்று என்ன பண்ணுறார், இயேசுவை காட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அவர் சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. இந்த இறைமகன் நமக்காக பலியாக போகிறார்னு அப்பவே சொன்னார். அதன் பிறகுதான் இயேசு திருமுழுக்க வருவாருங்க பாருங்க. அப்போது சகோதரர்களே, கடவுள் நம்முடைய பாவங்களை, ஏசப்பா நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். சிலுவை அடியிலே எல்லா பாவத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு அதற்கு ஒரு முடிவு கட்டினார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், மீண்டும் மீண்டும் மீண்டுமாக இயேசுவை பலி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் இயேசுவை பலி கொடுக்கின்ற இது நினச்சிக்கணும். நாம் மறந்துடக்கூடாது. இன்றைக்கி முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கிறோம்னா, நம்ம எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள்னு அழைக்கப்படுறோம். எப்பேற்பட்ட கொடை! சாதாரண மனுஷனாகிய நான் இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதியான கடவுளுடைய பிள்ளைன்னு நான் அழைக்கப்படுறோம்னா எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். அதை மறந்து நம்ம என்ன பண்ணுறோம், அன்றாடம் பாவ சேற்றிலே உழண்டு கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து வெளியே வரத்தான் இன்றைய வாசகம் நமக்கு வழி காட்டுகின்றன.
எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவன் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. மதவாசம் பாருங்க, இன்னைக்கு பாவம் செய்கிறவன் கடவுள் வந்து பிறந்தவன் கிடையாது. அவன் சாத்தான்கிட்ட பிறந்தவன், சாத்தானுடைய பிள்ளையாக. இப்போ நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கணுமா வேண்டாமா முடிவு செய்வோம். பாவம் செய்கிறவன் சாத்தானுடைய பிள்ளை. புண்ணிய வாழ்க்கையிலே அவனுடைய திருச்சட்டத்தை அனுசரித்து ஆண்டவர் காட்டிய பாதையிலே அவர் கரத்தை பின்பற்றி போகிறவன் கடவுளுடைய பிள்ளை. நாம் சாத்தானுடைய பிள்ளையா கடவுளுடைய பிள்ளையா? நாம தான் சாய்ஸ் இஸ் யூவர்ஸ். நாம தான் முடிவு செய்யணும். சகோதரர்களே, ஒரு நிகழ்வை நிறைவு செய்கிறேன். அமெரிக்காவில் அப்ரஹாம் லிங்கன் அவர் இங்கே ஜனாதிபதியாக இருந்த டைம் அது. அங்கே உள்நாட்டு போர் நடந்துச்சாங்க. கருப்பின மக்களுக்கும் அங்கே வெள்ளை மக்களுக்கும் மிகப்பெரிய போர், உள்நாட்டு கலவரம். 2 பேரும் அடிச்சுமாகிறாங்க. அமெரிக்கா மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய இராணுவ பலத்தை கொண்டது. தன் நாட்டை மக்களையே கொண்டு குவிக்கக்கூடாது இல்லையா? அப்போ அமெரிக்கா ஒன்றும் புரியல, எப்படி இந்த கலவரத்தை அடக்கிறது? இவனும் அமெரிக்க பிரச்சனை, யாருக்கு நம்ம குறை சொல்கிறோம், யாரை என்ன பண்ணுறது? பெரிய பிரச்சனையாகுது. இப்போ என்ன பண்ணாராம், எல்லா உயர்மட்ட அதிகாரிகள்லாம் கூட ஒரு மீட்டிங் போட்டாராம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னு ஒரு மீட்டிங். அப்போ அங்கே இருக்கின்ற பெரியவங்க சொன்னாங்களாம், கவலைப்படாதீங்க அதிபரே, கடவுள் நம்ம கூட இருப்பார், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு அங்கே ஒருத்தர் சொன்னாராம். அதுக்கு அப்ரஹாம் சொன்னார், கடவுள் நம்ம கூட இருக்காரு, சரி, நாம் கடவுள் கூட இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இவ்வளோ ஆழமான வார்த்தை பாருங்கள். கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாரு, சரி, ஆனால் நாம் கடவுள் கூட இருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசரங்களே. கடவுள் நம்ம கூட இருக்காரு, நாம் என்ன பண்ணுறோம்? அந்த ஒளியாகிய கடவுளை விடுத்து, உதாரணத்துக்கு இங்கே மெழுகுதுன்னு வச்சுங்களேன், நான் ஒரு பாவம் செய்கிற பொழுது ஒரு அடி பின்னாடி போகிறேன், அந்த ஒளியை விட்டு விலகி போகிறேன். இன்னொரு பாவம் செய்யும்போது இன்னும் விலகி போகிறேன். இப்படியே பாவம் செய்ய 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 நாம் ஒளியை விட்டு விலகி 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 இருட்டுக்கு தான் போய் சேருவோம். முதல்ல சொல்லுது பாருங்க. அப்போ நீ பாவம் செய்தால் சாத்தானுடைய பிள்ளையாக மாறுற, இருட்டுக்குள்ள போய் சேர்ற நீ போயிட்டு. ஆக என்ன பண்ணுங்க, மனம் மாறி புண்ணிய வாழ்க்கைக்கு நீ வந்தால் என்ன பண்ணுங்க, ஒளியை நெருங்கி வரீங்க, ஒளியின் மக்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க. சகோதரர்களே, நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறோமா, சாத்தான பிள்ளையாக இருக்க விரும்புகிறோமா? தேர்ந்தெடுப்போம். கடவுளுடைய பிள்ளையாக வாழ அவரும் ஜெபிப்போம். நிச்சயம் கடவுள் நம்மை தடுத்தார் கொள்வார். சந்திப்போம்.